நம்ம சேனல்ல போன வாரம் போட்ட வீடியோலயே பார்த்துருப்போம். அது நம்ம மிஸ்டர் இந்தியன் ஹேக்கர் வந்து வெறும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில யூஸ் பண்ணி ஒரு பெரிய கப்பலே பண்ணியிருப்பாருங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் நேம் கீழ வந்து வீடியோ லிங்க் இருக்கு. சோ மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ அந்த வீடியோல பண்ண அந்த போட் போக மீதி நிறைய வாட்டர் பாட்டில் இருந்திருக்கு. அதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய வீடு கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த வீடு தனிக்குள்ள மிதக்குன்னு சொல்றாங்க. இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்ல வராரு. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸா ஸ்டாப் பண்ணி அண்ணே நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புங்க, இன்னைக்கு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேடா அப்படின்னு அவரும் கிளம்பி போயிடறாப்ல. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நிறைய கம்பி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கரெக்டான ஷேப்ல கட் பண்ணி நல்லா வெல்டிங்லாம் பண்ணி ஒரு பெரிய ஃப்ரேம் ரெடி பண்றாங்க. இந்த ஒரு ஃப்ரேம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதான் அந்த வீடு ஷேப்புக்கு இருக்க போது அத ஃபுல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு நிறைய வாட்டர் பாட்டில் வரிசையா அடுக்கி அதுக்கு மேல ஒரு டேப்ல நல்லா ஒரு பிரான்ச் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு வாட்டர் பாட்டில் பிரான்ச் தான் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு உதவ போகுது. இப்போ அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ஃப்ரேம் ரெடி பண்றாங்க. அதுக்கு மேல ஒரு நெட்டை போட்டு அதுக்கு மேல தான் வந்து ஒரு போர்டே வைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எதுக்கு நெட் யூஸ் ஆக போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில் பிரான்ச்ல வரிசையா அடுக்கி வச்சிட்டு அதுக்கு மேல இந்த நெட்டை போட்டு நல்லா டைட்டா கட்டிடுவாங்க. அப்பதான் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து பிரிஞ்சு போகாம இருக்கும். தண்ணிக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் வாட்டர் பாட்டில் பிரிஞ்சு போச்சு என்ன பண்றது? சோ அதனால தான் நெட் யூஸ் பண்றாங்க. சூப்பரான ஐடியா தான். இப்ப பேஸ்மெண்ட் ரெடி ஆயிருச்சு. இப்ப அடுத்து வீடு கட்டுற வேலை தான். வீடு கட்டுற வேலை சாதாரண வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டமான வேலை. அது நிஜமாவே கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அவங்க பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தப்பா நினைக்காதீங்க, நல்ல கமெண்ட்ஸ்லாம் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு அடுத்த நாள் காலையில வந்து மிஸ்டர் இந்தியன் ஹேக்கர் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு அவரால சர்ப்ரைஸ் ஆயிராரு. அந்த பேஸ்மெண்ட்லாம் வந்து பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதை வந்து நம்ம பெரிய டிராக்ல போட்டு நம்ம லேக் கிட்ட கொண்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அங்க போய் வந்து முதல்ல போடுறாங்க, நல்லா மிதக்கவும் செய்யுது. அவர் சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. இப்ப அதுக்கு மேல குதிக்க போறேன் அப்படின்னு ஒரே தாவானதுக்கு அப்புறம் அவரையும் நல்லாவே தாங்குதுங்க. நல்லாவே தாங்கி நல்லாவே மிதக்குது. அது நீங்க மிதந்துகிட்டே இருக்கட்டும், நம்ம வீட்டுல போய் இந்த போட் பெரிய கப்பலை எடுத்து வந்துட்டு அது கூட சேர்ந்து பெரிய வீட்டிங் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு திரும்பி வந்து டிராக்டர் யூஸ் பண்ணி திரும்பி அதெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. இந்த போட் தான் வந்து போன வழியில பண்ணிருப்பாங்க. அந்த போட் இந்த இடத்துல இருக்குது. போட் பக்காவா மிதக்கும். ஆனா அந்த வீடு மிதக்குதா அப்படிங்கிற மேட்டர். இந்த வீடு தனிக்குள்ள வைக்கிறாங்க. வச்சோடனே அந்த வீடு சூப்பரா மிதக்குதுங்க. நிஜமா செமையா தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள போய் ஹோம் டூர் எல்லாம் பண்ணலாம் முடிவு பண்றாங்க. அதுக்கு வீட்டுக்கு வந்து டோர் இருக்கு, உள்ள போன வச்சுக்கலாம் பல்ப் எல்லாம் இருக்கு. நிஜமா சூப்பரா பண்ணிருக்காங்க. நிஜமா பார்க்க அழகா இருக்குங்க. இப்ப இந்த ஒரே ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப புதுசா பண்ண அந்த வீடு இருக்கு, அது கூட வந்து பண்ண போட் இருக்கு, அப்புறமேல் தனியா வந்து பிளாட்ஃபார்ம் போட் வேற பண்ணிருக்காங்க. சோ அதுவுமே இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. எல்லா விஷயங்களுமே வந்து வெறும் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அதுதான் இங்க பெரிய ஹைலைட். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா போகாதீங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்த்துட்டே இருக்கலாம்.